இந்த சாம்பார் சாதம் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிட்ட மாரி இருந்தா, அதனால எனக்கு சாம்பார் வச்சிடலான்னு ஃபஸ்ட்டு சாம்பார் வத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த பப்ளி பழம் பழுத்தே போச்சு. இந்த பப்ளி காயா வாங்கிட்டு வந்து வச்சது. அது சரி அல்வாவா பண்ணிடலான்ட்டு இந்த கார்ன்ஃப்ளவர்லாம் கரைச்சி ஊற்றி ஒரு அல்வா மாரி பண்ணி, அது ஒரு சைடு வந்து கிண்டி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த சாம்பார் சாதத்த ரெடி பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து பருப்பு சாதத்தையும் வேக வச்சு எடுத்துட்டோமா, அது வந்து கொஞ்சம் மசிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு, இந்த காய்ங்கெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன். பீன்ஸு, முருங்கைக்காய், அதுக்கப்புறம் கொடை மிளகா, கேரட்டு, வெங்காயம்ன்ட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சோன்னு கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பூண்டு வச்சுட்டு எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு, கொஞ்சோண்டு பசி எடுத்துக்கிச்சா, அதனால் வந்து எப்போவுமே இந்த சாம்பார் சாதம் செஞ்சால் இந்த செய்கிற சாப்பாடில் குழையிற சாப்பாடில் கொஞ்சம் நெய் ஊற்றி உப்பு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை சாப்பிட்டு தான் நாங்கள் சாம்பார் சாதமே செய்ய ஆரம்பிப்போம். அதுபோல் தான் சாப்பிட்டு நான் சாம்பார் சாதம் தாளித்து விட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் குளிர் கொஞ்சம் அதிகமாகவே இருந்து காலையில் எழுந்து நல்லா மூக்கு அடைச்சிக்கிச்சு, நல்லா கோல்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்ட்டு சாம்பார் சாதமே செஞ்சிடலாம் சிம்பிளான்ட்டு தான் இன்றைக்கி சாம்பார் சாதமே வச்சோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆகிட்ட மாரி இந்த சாம்பார் சாதம் வாரத்தில் ஒரு நாள்னா செஞ்சு சாப்பிட்டு இப்போது ரொம்ப நாள் ஆகிட்ட மாரி இருந்தால் அதனால சரின்னு இன்றைக்கே செஞ்சுட்டோம். அது சாம்பார் சாதம் செஞ்சுட்டு இது கூடவே வந்து இந்த அல்வாவும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருந்து. இந்த அல்வா ஒரு டேஸ்ட்டு, இந்த சாம்பார் சாதம் சரி ஒரு டேஸ்ட்டு செம்மையாக இருந்து. அதுக்கப்புறம் இன்றைக்கி நாங்கள் இந்த கோலம் தான் போட்டோம். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா பை பாய்.